பைத்தான் ப்ரோக்ராமில் ரெண்டு வேல்யூஸை வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரரியாக ஒரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்பிங் பண்ணலாம். இன்னொன்று டெம்பரரி வேரியபிள் இல்லாமலே எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ், அதாவது இந்த ஹேஷ்டேக் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுகிறோங்கிறது நம்ம அங்கே சொல்லிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து பார்க்குறோம், இல்லை நம்ம ப்ரோக்ராம் வேறு யாரும் ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பெரிய லெவல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதுகிறப்போ அது என்ன ப்ரோக்ராம் என்ன சொல்ல வரோங்கிறத வந்து ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன எழுதுகிறேன்னு கேட்டால் ஸ்வாப்பிங் டு வேல்யூஸ். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் தான், ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், va1. இதில் வந்து 501 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். va2 இதில் 601 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். வேண்டாம், வேறு நம்பர் கொடுத்துக்கலாம், 999 இப்படி கொடுத்துக்கலாம். சரி, ரைட். இப்போது இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை va1ங்கிற ஒரு வேரியபிளுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே இன்னொரு ஸ்ட்ரிங் வேல்யூவை va2ங்கிற ஒரு வேரியபிளுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியலாம், இது பார்க்கலாம், இது வந்து என்ன, இது நம்பர்ஸாக இருக்கேன்னு. நம்பர்ஸை நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே நம்பர், ஆனால் அது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால இப்போ அது ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போது ஸ்ட்ரிங் வேல்யூஸு இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 501 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போது ரெண்டு வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட, ரெண்டு வேல்யூவும் பிரிண்ட் ஆகுது. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட சில டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். என்னது, va1 வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணுறேன். va2 வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதெல்லாமே சில டெக்கரேஷன் தான், அழகாக எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம ப்ரோக்ராமை அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இது கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், இப்போ ரெண்டு வேல்யூ வந்து இப்போ இங்கே பிரிண்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட் ஆகிடுச்சா. ரைட். இப்போது மேலே நான் என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் ஒரு லைன் போடலான் இருக்கேன். இப்போ நம்ம பொதுவாக ப்ரோக்ராமிங்ஸில் ஜாவா இல்லை வேறு ப்ரோக்ராம்ஸ் எதில் இருந்தாலும் லைன் போடுறதுனா நம்ம அப்படியே நிறைய லைன் இப்படி போட்டு வருவோம், ஹைஃபன்ட்டு. பட் ஆனால் இங்கே பைத்தானில் அப்படி தேவையில்லை, வெரி சிம்பிள். இப்படி போட்டு ஸ்டார் போட்டு ஒரு 50 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு லைன் வந்துடும். இப்போது இந்த லைன் போட்டு எதுக்கு இந்த லைன் போடுறேன்னா ஒரு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும், பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்குள்ளே நான் என்னென்ன போடுறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதில் to string values of swapping அப்படின்னு சொல்லி இங்கே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் இன்னொரு லைன் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம்க்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு சொல்லியாச்சு. இப்போ நம்ம விசிபிளாக பார்க்குறப்போ இது என்ன ப்ரோக்ராம், 2 strings values are swapping அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு தெரியும் ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இங்கே ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ரைட். இதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன் இதை எழுத போகிறேன். எப்படி, va2, va1.
இங்கே இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பைத்தான்லன்னு கேட்டோம்னா, நம்ம வேரியபிள் இந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ரவரி வேரியபிள் இல்லாமலே எப்படி பண்ணலான்னா, இந்த ஒரு ஈஸியான வே இருக்குது. இப்போ VA1 VA2 இருக்குது. நான் VA2க்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன், VA1 வேல்யூ கொடுக்க போகிறேன். VA1க்கு வந்து VA2 வேல்யூ கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், VA2க்கு VA1 வேல்யூ, VA1க்கு VA2 வேல்யூ. ஸோ ரொம்ப சிம்பிளாக இது என்ன போச்சு, நமக்கு இன்டர்சேஞ்ச் அதாவது ஸ்வாப்பிங் நடந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் பாருங்களேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். 501 999 999 501 வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 1 வேல்யூ 2 ரைட். இதை கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டு வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் ஸ்லீப் ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஒரு செகண்டுக்கு. அப்போது நம்ம இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம டைம் ஸ்லீப் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இம்போர்ட் டைமர் வந்து மாடியூல்ஸ் வந்து உள்ள நம்ம அதை மேலே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும், நமக்கு இது ரெண்டு வேல்யூவும் இப்போ பாருங்களேன் கொஞ்சம் ஒரு செகண்ட் டிலே ஆகி அடுத்த ரிசல்ட் வரும். இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம டெக்கரேட் பண்ணலாம், க்ளீனாக போடலான்னோம்னா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது லைனை நான் இங்கே போடுறேன், இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படி போடுறேன். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன் நான். என்னது, now the strings are swapped. இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த இடத்துல ஸ்வாப் ஆகிடுச்சு இல்லையா, அந்த ஸ்வாப்பிங் ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இப்போது கீழே மறுபடியும் ஒரு கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். இப்போ நான் போய் சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl+S போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்கட்டு Ctrl+S போல், இல்லை டைரெக்டாக இங்கே போய் சேவ் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கரண்ட் ஃபைல் போய் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட் இங்கே வந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 strings values are swapping இதை இங்கே போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ லைன் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 50 இது ரிப்பீட்டடாக இந்த ஹைஃபன் வந்து ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூ VA1 வேல்யூ இஸ் 501, VA2 வேல்யூ இஸ் 999. இது பிரிண்ட் ஆகுது, இது ரெண்டும் பிரிண்ட் ஆகுது. இந்த ஒரு செகண்ட் டிலேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நவ் the strings are swapped. இப்போ வந்து நம்ம இந்த மெசேஜ் இது ஸ்வாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் ஒரு கோடு போட்டிருக்கோம், அதாவது செப்பரேஷனுக்கு. இப்போ வேல்யூ ஸ்வாப்டு வேல்யூ வந்து இங்கே நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம வேல்யூ அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து இதை இன்டீஜர் வேல்யூ கொடுத்தா என்ன வரும், இங்கே இதே தான் இன்டீஜர் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் உள்ள கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அது இப்போ ஸ்ட்ரிங்காக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை இன்டீஜராக மாற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸுங்கிறது கிடையாது. அதனால் நான் Ctrl/ போட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் இதோடைய ஒரு காப்பி இருக்குது. இப்போ இது கீழே இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்க காப்பியில் மறுபடியும் இதை இன்டீஜராக மாற்றலாம். பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜர். இப்போ நான் இது வந்து இன்டீஜராக மாறிடுச்சு. ஸ்வாப்பிங் டு வேல்யூஸ், ஸ்வாப்பிங் டு இன்டீஜர் வேல்யூஸ்னு போட்டுக்கலாம். இன்டீஜர் வேல்யூஸ் ஏற்கனவே இருந்தது வந்து என்ன, ஸ்ட்ரிங் வேல்யூஸ், அதை நம்ம ஸ்ட்ரிங்னு போட்டுக்கலாம். நீங்களும் அதை ஸ்ட்ரிங்னு போட்டுங்க. இங்கே நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம், 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னு போட்டிருக்கோம். 2 இன்டீஜர் வேல்யூஸ் ஆர் ஸ்வாப்பிங். ஃபைன். இப்போது நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், 501 போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரே நம்பராக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நம்ம வேறு ஒரு நம்பர் போட்டுக்கலாம். 666 அப்படி போடலாம், 555 அப்படி போட்டுக்கலாமா. ரைட். இப்போ என்ன ஆகுது, இப்போது சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகணும்ல நமக்கு. இதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நான் என்ன மாற்றிருக்கேன், இங்கே இருந்த ஸ்ட்ரிங் இந்த வேல்யூவை அப்படியே இன்டீஜராக மாற்றிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த VA1 தான் நம்ம இங்கே இன்டீஜர் கொடுத்தா இந்த வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிக்கும், அதோட டைப் காஸ்ட் வந்து
இன்டீஜராக மாறிக்கும். இந்த வேரியபிள் இப்போ இது இன்டீஜராக இருக்குது. அதே மாதிரி இங்கே 555 இது வந்து இன்டீஜராக இப்போ மாறிடுச்சு. இப்போது வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதை அப்படியே ரன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு கேட்டால் நமக்கு எரர் தான் வரும். பார்க்கலாமா ஏன் எரர் வருதுன்ட்டு? இப்போ பாருங்கள், ஒரு எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா, டைப் எரர் கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் நாட் அ இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது. இங்கே ஒரு எரர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எங்கே எரர் சொல்லுது? லைனை படித்து பார்க்கணும். எரர்லாம் வந்ததுன்னா கரெக்டாக லைனை படிக்கணும். லைன் நம்பர் 9ல் ஒரு ப்ராப்ளம் சொல்லுது. இங்கேயும் என்ன சொல்லுது? கன்கார்டினேஷன் ஸ்ட்ரிங் 2 இது வந்து என்னவாக இருக்குது? இது ஒரு ஸ்ட்ரிங், டபுள் கோட்ஸில் கொடுக்குறது எல்லாம் ஸ்ட்ரிங். இது என்னவாக இருக்குது? VA1 இப்போது இன்டீஜராக இருக்குது. முன்னாடி என்னவாக இருந்துச்சு? இங்கே நல்லா தெரியும் பாருங்கள். இது ஸ்ட்ரிங் வேல்யூஸு, இப்போ வந்து இது ஸ்ட்ரிங் வேரியபிள். அப்போது இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு பிரிண்ட்டுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் ப்ளஸ் இன்னொரு ஸ்ட்ரிங்கு தான் கன்கார்டினேட் பண்ண முடியும், நாட் அ இன்டீஜர் அப்படிங்குது. அப்படின்னு என்ன? இப்போ இங்கே என்னவாக இருக்குது? இந்த வேல்யூ VA1 இன்டீஜராக மாறிடுச்சு. ஏன்னா இன்டீஜர் வேல்யூ தானே இருக்குது. அப்போது இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இங்கேயும் 2 மெத்தட் இருக்குது. 2 வழியில் நம்ம அதை பிரிண்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ஸ்ட்ரிங்காக இதோட டைப் கேஸ்ட்டாக மாற்றுறேன். இந்த VA1 ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? STRன்னு போட்டு டைப் கேஸ்ட் அதோட டைப்பை வந்து நான் இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 9ல் எரர் வராது, 16ல் எரர் வரும். பாருங்கள், பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 16ல் இந்த லைன் 16ல் இப்போ இங்கே, ஏன்னா இங்கே நான் மாற்றலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கேயும் மாற்றணும். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுறேன். இப்போது நோ எரர். நான் சேவ் பண்ணிக்கிறேன். நவ் பிரிண்டிங். இப்போ பாருங்கள், வேல்யூஸ் 2 integer values are swapping 666 555. now the string இந்த ஸ்ட்ரிங்னே இருக்குது, நம்ம மாற்றணும். integer values are swapped அப்படின்னு போட்டுக்கணும். நம்ம அங்கே என்ன போட்டிருந்தோம்? strings are swapped போட்டோம். string values அப்படின்னு போட்டுக்குவோம். என்ன செய்கிறது கரெக்டாக செஞ்சோம்னா தான் நமக்கு ஃப்யூச்சரில் புரியும். ரைட், இப்போது மாற்றியாச்சு. இப்போது 2 வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 integer values are swapping. இங்கே ஸ்வாப்பிங் நடக்க போகுது. VA1 வேல்யூ இஸ் 666, VA2 555. இப்போது VA1ல் 555ம் VA2ல் 666 வந்துருச்சு. ஸோ இது மெயினான இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இப்படி தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னன்னு கேட்டால், இங்கே இதெல்லாம் வந்து மெயினான ஃபங்க்ஷன் இது ஒன்று தான். ஜஸ்ட் இங்கே 2 இன்புட் வாங்குகிறோம், இதை எழுதுகிறோம், மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் மற்றது எல்லாமே நம்ம டெக்கரேஷன், ஒரு நீட்டான ஒரு ப்ரோக்ராமை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற போட்டிருக்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு தான் இதெல்லாமே. இன்னொன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, நமக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு மெசேஜ், அலர்ட் மெசேஜ் இல்லை நோட்டிஃபிகேஷன் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கிறத காட்டிலும் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லணும். அப்போ சிஸ்டம்காகட்டும் இல்லை நமக்காகட்டும், அப்போ தான், அதாவது அந்த ஹேஷ் சிம்பிள் போடுறப்போ நமக்கு இது புரிய வரும். சிஸ்டம் மூலியமாக இப்போ வந்து ப்ரோக்ராமிங் யூசர் இன்புட் கொடுத்து ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு மெசேஜ், பாப்அப் மெசேஜ் கொடுத்தா தான் அது என்ன அப்படின்னு தெரிய வரும். ஸோ இதுதான் இங்கே நம்ம இங்கே பண்ணுறோம். சரி, ரைட். இப்போது இங்கே வந்து 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது. இதை நான் பிரிண்ட் பண்ணணுன்னா ஸ்ட்ரிங்காக இந்த வேல்யூவை மாற்றிட்டேன். ஆனால் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றாமலே பிரிண்ட் பண்ண முடியுமானா எஸ், பாசிபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போயிட்டு இங்கே ஒரு கமா நான் கொடுத்துக்க போகிறேன். கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் அப்படியே ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் கமா கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கமா வருதோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு வேரியபிள் வேல்யூஸ் கொடுத்தோம்னா இப்படி ஒரு அண்டர்லைன் மாதிரி ஒன்று வரும். அதனால் நம்ம அதை ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸு. நம்ம இதை அப்படியே போயிட்டு காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே போட்டுக்கிறேன். இங்கே VA2. இங்கே நான் வந்து இப்போ பாருங்களேன், இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கேன், இங்கே இப்படி கொடுத்துருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஜஸ்ட் இது பிரிண்டிங் தானே. இங்கே நான் கமா போட்டிருக்கேன், VA1 போட்டிருக்கேன், இங்கே STR போட்டு
VA1 VSTR போட்டு VA2. இப்போ பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இங்கேயும் நான் அதே மாதிரி போடணுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அதே காப்பி பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டைப் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் 2 ஸ்வாப்பிங் பார்த்துருக்கோம். 2 வேல்யூஸை வச்சு இன்டீஜர் ஸ்ட்ரிங் இதை வச்சு ஸ்வாப்பிங் பார்த்துருக்கோம். இப்போது மூணாவதாக இப்போ ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது 2 மெத்தட் சொன்னால் அதில் ஒரு மெத்தடில் 2 நம்ம பார்த்துருவோம், ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும். இப்போ மூணாவதாக என்ன, அதாவது 2வது மெத்தடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதையும் நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ மறுபடியும் அது இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். 2 மெத்தடு, 2 டைப்பாக நம்ம 2 மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வாப்பிங் பண்ணலான்னு சொன்னேன். ஒன்று வந்து 2 வேரியபிளை வச்சுட்டு பண்ணுறது, இன்னொன்று டெம்ப்ரரி வேரியபிள் வச்சுட்டு பண்ணுறது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது 2 வேரியபிளை வச்சுட்டு ஸ்வாப் பண்ணோம். இப்போது ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் வச்சு பண்ணுறது பார்க்குறோம். ஸ்வாப்பிங் 2 இன்டீஜர் வேல்யூஸ் யூஸிங் டெம்ப்ரரி வேரியபிள். ரைட், இப்போ இங்கே இதே தான், 2 இன்டீஜர் வேல்யூஸ் ஆர் ஸ்வாப்பிங் யூஸிங், அப்படி போட்டுக்கலாம். நம்ம போட்டோம்னா தான் தெரியும் வித்தியாசமாக, ஒரு கிளியராக தெரியும். வேரியபிள் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்னது, இப்போ இங்கே வேணால் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக வேறு நம்பர் யூஸ் பண்ணலாமா, ஒரு 1000 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். ரைட், இப்போது இது இன்டீஜர் வேல்யூ, இது இன்டீஜர் வேல்யூ. இங்கே இதெல்லாம் நம்ம ஒன்றும் டச் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் as it is. இங்கே தான் மெயினான ஃபங்க்ஷனே இங்கே தான் இருக்குது. இப்போ மெயினாக இங்கே தான் எழுத போகிறோம். என்ன எழுதணும், ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் ஒன்று போட்டுக்கிறேன் நான். அதில் VA1 இந்த வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இப்போது VA1ல் இருக்கக்கூடிய வேல்யூவில் VA2வை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், VA2க்கு டெம்ப் வேல்யூ கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப சிம்பிள். டெம்பில் ஒன்றுமே இல்லை, VA 1000 தூக்கி இதில் கொடுக்குறேன். இப்போது இந்த VA1ஓட 1000 இங்கே இருக்கும். இப்போ VA1 வந்து நமக்கு VA2வை நான் கொடுக்குறேன். VA2 5000, இந்த 5000 இங்கே கொடுக்குறேன். இப்போ VA2வில் என்ன இருக்கும், 5000. இப்போ நான் VA1 தூக்கி இங்கே கொடுக்க போகிறேன். VA1ல் இப்போ 5000 போயிருக்கும், அதனால் டெம்ப்ரரி வேல்யூ தூக்கி இங்கே கொடுக்குறேன். எவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா, now the 2 integer values are swapped using temporary variable. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் வருது, டெம்ப்ரரி, ஏன்னா டைப் பண்ணுறப்ப அது ஓடி போயிடுது டக்குன்னு. ரைட், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்துடலாமா. நம்ம ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். 2 integer values are swapping using temporary variable. நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்கு தான் அது. VA1 value is 1000, VA2 value is 5000. now integer values are swapped using temporary variable. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஆகிடுச்சு. ஸோ டூ வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு டெம்ப்ரரி வேரியபிளை வச்சு எப்படி அந்த வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், 2 மெத்தட் சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து டெம்ப்ரரி வேரியபிள் வச்சு, இன்னொன்று டெம்ப்ரரி வேரியபிள் இல்லாமல். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம பைத்தானில் வேறு இன்னும் நிறைய கான்செப்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பைத்தான் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.